ஹலோ குட்டி பசங்களா! ஒரு நாள்ல உங்களோட வேலைகளுக்கு நடுவுல எத்தன பேர்த்துக்கு நீங்க உதவி பண்ணியிருக்கிறீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? பழங்காலத்துல தர்மத்தை மட்டுமே உயர்வாக கொண்ட ஒரு அரசன் இருந்தார். அவர் பேர்தான் விக்ரமாதித்யன். நீதிக்கும் பொறுமைக்கும் அவர அடையாளமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவரோட நாட்ட சுத்தி பார்த்துட்டு, மக்களோட நலன மட்டுமே எண்ணி அவரு எல்லா முடிவுகளுமே எடுத்தாரு. அறிவுல மட்டும் இல்ல குட்டீஸ், செயலிலுமே நம்பிக்கை வைத்த அரசன் அவர். ஒரு பொழுதுமே தான் ஒரு அரசன்ற கர்வம் அவருக்கு இருந்ததே இல்ல. மக்களோட மக்களா சேர்ந்து மக்கள் பணியும் செய்வாரு. அப்படி ஒரு நாள் காலையில அவரோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பொழுது அவர் அரண்மனைக்கு திரும்பும்போது காட்டு பகுதியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அங்க ஒரு வேதாளம் அவரு பயமுறுத்துற மாதிரி இருந்தது. அந்த வேதாளம் பயமுறுத்துற தோற்றத்துல இருந்தாலுமே அதற்குள்ளார ஆழமான ஒரு ஞானம் மறைந்திருந்தது. அந்த வேதாளம் விக்ரமாதித்யன் கூடவே பயணிக்க ஆரம்பிச்சது. விக்ரமாதித்யனும் தன்னோட தோல்ல அந்த வேதாளத்தை சுமந்துட்டு போய்கிட்டே இருந்தாரு. அவரோட பயணத்துல சோதனைகள் இருந்தாலும் அவரோட மனம் தளரவே இல்லை. அப்படி போற வழியில இன்னொரு குட்டி குரங்கு பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருந்தது. ராஜாவும் அந்த குரங்கை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ அதுக்கு அடிபட்டதாகவும் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிறதாகவும் சொல்லுது. ராஜாவும் தான் கிட்ட இருந்த தண்ணியை கொடுத்து அந்த குரங்குக்கு உதவி பண்ணாரு. அப்புறம் அவரோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. தோல்ல வேதாளத்தோட சுமை இருந்தாலும் வேர்வை சொட்டு சொட்டு அவரும் கடினமான பயணத்தை தொடர்ந்தாரு. ராஜா கிட்ட ஒரு விஷயம் கவனிச்சிங்களா குட்டீஸ்? பொறுமை, கருணை, துணிச்சல் இது எல்லாமும் சேர்ந்தா எப்பேற்பட்ட சவாலையும் சின்னதா மாத்திடலான்னு எடுத்து காட்டுறாரு. வலிமை ஆயுதங்கள்ல மட்டும் இல்ல குட்டீஸ், மனசுலயும் இருக்குது. நம்ம செய்யற சின்ன நல்ல விஷயங்கள பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ராஜா உதவி செஞ்ச வேதாளமும் குரங்கும் ராஜா கூட எப்பவுமே தன்னோட இருந்து பயணம் பண்ணுச்சு. ஸ்ரீவள்ளி பாட்டியோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குட்டீஸ். தொடர்ந்து இத மாதிரியான பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ குட்டி பசங்களா! ஒரு நாள்ல உங்களோட வேலைகளுக்கு நடுவுல எத்தனை பேர்த்துக்கு நீங்க உதவி பண்ணியிருக்கிறீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? பழங்காலத்துல தர்மத்தை மட்டுமே உயர்வாக கொண்ட ஒரு அரசன் இருந்தார். அவர் பேர்தான் விக்ரமாதித்யன். நீதிக்கும் பொறுமைக்கும் அவரை அடையாளமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவரோட நாட்டை சுத்தி பார்த்துட்டு மக்களோட நலனை மட்டுமே எண்ணி அவர் எல்லா முடிவுகளுமே எடுத்தாரு. அறிவுல மட்டும் இல்ல குட்டி, செயலிலுமே நம்பிக்கை வைத்த அரசன் அவர். ஒரு பொழுதுமே தான் ஒரு அரசன்ற கர்வம் அவருக்கு இருந்ததே இல்ல. மக்களோட மக்களா சேர்ந்து மக்கள் பணியும் செய்வாரு. அப்படி ஒரு நாள் காலையில அவரோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பொழுது அவர் அரண்மனைக்கு திரும்பும்போது காட்டு பகுதியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அங்க ஒரு வேதாளம் அவரு பயமுறுத்துற மாதிரி இருந்தது. அந்த வேதாளம் பயமுறுத்துற தோற்றத்துல இருந்தாலுமே